விடால்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிலன் ஒரு கதை சீசன்ட்டோட செகண்ட் பார்ட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் பேக்ரவுண்டில் எதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கோயில் ஃபங்க்ஷன்ரா, ஸோ அது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டு எப்படியோ எதோ கிளியர் பண்ணலான்னு பார்க்குறேன், முடியல. ஸோ இருந்தும் வந்துட்டு பின்னாடி நாய்ஸ் கேட்குது, அந்த சாங்கெல்லாம் கேட்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க, ஓகேவா? சரி வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, ஏன்னா போட்டு 2 மந்த் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நான் லாஸ்ட்டாக இதோடு முடிச்சேன்னா நான் அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஓகேவா? லாஸ்ட் பார்ட் நான் இதோடு முடிச்சேன்னா, ஸோ டயாங் வந்துட்டு நானே பார்த்துக்கிறேன், நானே வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இல்லை நானே உன்னை கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை கூட்டிகிட்டு போயிருப்பார். ஸோ அதோட தான் லாஸ்ட் பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ அதோடய கண்டினியூ பண்ணலாம். இப்போது நம்ம டயாங் வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். ஸோ போகும்போது கேட்டுட்ருக்கான், டயாங் அட்ரஸ் சொல்லு. அது வந்து ஓகே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டோட அட்ரஸை சொல்கிறான். ஸோ இவனும் அவன் ஃப்ரெண்டும் வந்துட்டு தனியாக ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த பிளேஸ் சொல்கிறான். இவனும் வந்துட்டு ஓகே இங்கேருந்து கிட்ட தான், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்போ நம்ம டயாங் தான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். டேய் கால் எடுறான், ஏன்டா அப்படி பண்ணுற? பிக்கப் த கால். மயிராண்டி என்ன புரிஞ்சிட்டு இருக்கான்னு தெரில, எவ்வளோ கால் பண்ணிகிட்ருக்கேன், எடுக்க விட மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் உட்காந்துட்ருக்கான், டென்ஷனில். ஸோ இப்போ நம்ம டயாங் சொன்ன அட்ரஸுக்கும் நம்ம ஜங்குக்கு வந்து காரை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ இப்போ நம்ம டயாங்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை விட்டு இறங்கி அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். ஸோ போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அகெயின் வெளியே வரான். ஸோ வெளியே வந்து பார்த்தா ஸ்டில் அங்கே தான் இருக்கான். ஸோ நம்ம டயாங்கு இவன் என்ன போகாமல் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அந்த கார்கிட்ட போயிட்டு ஸோ அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு வந்து முக்கியமாக கால் பேசிகிட்டு இருக்கான் யார்ட்டையோ. ஸோ அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து டயாங்க பார்த்துட்டு என்னாச்சு என்ன போகலையா, நீங்கள் ஏன் இங்கே வெயிட் பண்ணுறீங்க? ஒரு முக்கியமான கால் அதான். ஓ ஓகே, நீ என்ன பண்ணுற டயாங், போகலையா நீ? அது வந்து என் ஃப்ரெண்டு கொஞ்சம் வெளியே போயிருக்கான், அவன் இப்போ வந்துடுவான். அதான். இது உன்னோட ஃப்ரெண்டோட வீடா? இல்லை இல்லை, நானும் என் ஃப்ரெண்டும் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அவன்கிட்ட தான் கீ இருக்குது, என்னோடய கீ நான் தொலைச்சிட்டேன். ஸோ அவன் வந்தால் தான் உள்ளே போக முடியும். ஓ ஸ்பேர் கீ இல்லையா? அதைத்தான் நான் தொலைச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? என்ன இங்கே தான் நிற்பேன், அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரேன்னு சொல்லியிருக்கான், அவன் வெயிட் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இல்லை பரவாயில்ல, அவன் வர வரைக்கும் நானே இங்கே இருக்கேன். இல்லை அது வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. உண்மையாவா? சேஃபாக இருப்பல்ல? ஹே மிஸ்டர், என்ன நினச்சிட்ருக்க? நான் ஒரு பாய், ஸோ எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன நான் ஒரு பையன்றதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ணாதட்டேன். பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நான் இருக்கிற இடத்துல தனியாக வெளியே நிற்கிறது ஆபத்து தான். ஓ அட்வைஸ்லாம் பண்ணாதானே, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்போ நம்ம டயாங்கு அப்படியே அங்கே நின்றுட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே டென்ஷன் ஆகுது அவனுக்கு. ஸோ ஃபைனலாக அவனோட ஃப்ரெண்டை அப்படியே கால் பண்ணுறான். இவன் எடுத்துகிட்டு அசிங்கமாக திட்டிட்டு, டேய் எங்கடா இருக்கேன்? மச்சான் இந்த வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன்டா, சீக்கிரம் வந்து தொல்லடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஃபோனை கட் பண்ணுறான். இப்போ அப்படியே அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு 4-5 பசங்க அப்படியே பைக்கில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டயாங்கு யார் இவங்க புதுசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே பார்த்துட்ருக்கான். அந்த பசங்க போகிறவங்க சும்மா போகாமல் நம்ம டயாங்க டீஸ் பண்ணிட்டு ஸோ கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம டயாங்க்கு சமூகம் வருது. அவன் கையில் வந்துட்டு சிகரெட் வச்சிருந்தான்ல, அது தூக்கி அவங்க மேலேயே போட்டுடுறான், அந்த பைக் ஓட்டுறான் மேலே. ஸோ அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ அவன் கீழே விழுந்தான்ல, அவனுக்கு செம்மையாக ஹெட்டில் அடிபட்டிருக்கும். ஸோ அந்த பைக் மேலே சிகரெட் பட்டு அந்த இடத்துலையும் அந்த பைக் பிளாஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த பசங்களாம் அந்த பைக்கை விட்டு தள்ளி இருந்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ டயாங்கு அப்படியே அவங்க முன்னாடி அகெயின் இன்னொரு சிகரெட்டை வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்மோக் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட வரான். இப்போ அந்த பசங்களாம் அப்படியே டயாங்கே பார்த்துட்ருக்காங்க. அந்த அடிபட்டுச்சுலாம் அந்த பையன் ஹெட்டில் கை வச்சுட்டு ஸோ அப்படியே டயாங்கே பார்த்துட்ருக்கான். டயாங் அவங்க முன்னாடி நிற்கிறதுக்கும் ஸோ டயாங்கு பின்னாடி அந்த ஃபயரான அந்த பைக் வந்துட்டு ஃபுல்லாக எரிஞ்சிகிட்ருக்கு. அப்படி டயாங்கு பின்னாடி ஃபுல்லாமே ஃபயராக தான் இருக்குது.
ஸோ அப்படியே அந்த இடம் பார்க்க அப்படியே ஒரு மாதிரி மாசாக இருக்குது. ஸோ இப்போ தயாவை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம தயாங்கு அப்படியே ஸ்மோக் பண்ணி அவங்க 5 பேர் மேலேயே விட்டுட்டு, ஏய் போகிறவங்க சும்மா போகாமல் வீணா எதுடா என்கிட்ட பம்பு விளக்குறீங்க? ப்ரோ அது வந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அப்படி பண்ணீங்க? ஓ நான் யானே தெரியாமல் தான் என்னை கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். நானே இந்த ஏரியாவில் பெரிய ரவுடி, என்னை கமெண்ட் பண்ணிட்டு உன்னை இங்கேருந்து போக விட்டுருவேண்ணா? ஒத்தா என்ன தைரியம் வந்தா என்னையும் கமெண்ட் பண்ணுவேன்? ஆமாம் எவ்வளோ ஒருத்தன் என்னை பார்த்து சொன்னானே, செக்ஸியாக இருக்கேன், ஒன் டே நைட்டுக்கு எவ்வளோ நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கேன் அப்படிலாம் சொன்னானே, எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டே கேட்குறான் அந்த ஸ்மோக் பண்ணிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே 4 பேர் வந்துட்டு அப்படியே ஒருத்தனை பார்க்குறாங்க. ஸோ அவன் வந்துட்டு ஹெட்டில் கை வச்சுட்டு, என்னம்மா ரத்தம் வருது, ஹாஸ்பிட்டல் போகணுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு அந்த பிளட்டு வரதை பார்த்துட்டு இருக்கான். இப்போ 4 பேரும் அவனை பார்க்கறத பார்த்துட்டு, எதுக்குடா என்ன பார்க்குறீங்க? டேய் நீ தானடா அதை சொன்னேன், டே ஒத்தா என்னை மாட்டி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பையன் திரும்பி அப்படியே நம்ம தேவங்க பார்க்குறான். தேவங்க வந்துட்டு அப்படியே லைட்டாக ஈவில் ஸ்மெல் பண்ணிட்டு, நீ தானே சரி சொல்லு சொன்னோம், ஒன் நைட்டுக்கு உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா என்ன? சொல்லு. ப்ரோ நான் ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ரோ, விட்டுரு ப்ரோ, நான் உங்களோட சின்ன பையன்தான். பார்த்தாலே தெரியுதுல்ல, நான் இன்னும் காலேஜ் கூட முடியல ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? சின்ன பையனா? டேய் நீ பேசுறதை பார்த்தா சின்ன பையன் மாதிரியா இருக்கு. சொல்கிறா. ஏன் தனியாக நின்றுருந்தாலும் நைட்டு அவனை கூப்பிட்ருவியா ரூமுக்கு? சொல்கிறா, கூப்பிடுவியா? ப்ரோ அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு ப்ரோ, சின்ன பசங்கன்னு நினச்சி விட்டுரு ப்ரோ. எப்படி சாமி உன்னெல்லாம் சின்ன பசங்கன்னு நினச்சி விட முடியும்? எந்த காலேஜில் நீங்களாம்? சொல்லுங்கள் ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ, அம்மா அப்பாக்கெலாம் தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும் ப்ரோ. ஆகணும் தானே நான் கேட்குறேன், எல்லாத்தோட நம்பரும் இப்போ கொடுக்குறீங்க. ப்ரோ வேணாம் ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ, இதுக்கப்புறம் நாங்கள் யார்கிட்டையும் இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம் ப்ரோ. நீ சொல்கிறத நான் எப்படி ராஜாத்தி நம்ப முடியும்? சரி சொல்லுங்கள், எத்தனை பேர் இருக்கீங்களா? தங்கச்சி இருக்குது, சிஸ்டர் எத்தனை பேர் இருக்குது? அப்போது 4 பேர் வந்துட்டு கை தூக்குறாங்க. எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி ஒன்று இருக்குது. உனக்கு தங்கச்சி, உனக்கு அக்கா, உனக்கு அக்கா தங்கச்சி. ரைட்டு, சரி எல்லாத்தோட நம்பரும் கொடு. எப்பயாச்சும் அவங்கெல்லாம் ஒர்க் போயிட்டு லேட்டாக தானே வருவாங்க. ஆமாம். அப்போ எவனா ஒருத்தர் 4-5 பசங்க இதே மாதிரி வந்து அவங்க அக்காவும் அவங்க தங்கச்சியோ இல்லை 2 பேருமே அவங்ககிட்ட போயிட்டு ஒன் டேக்கு எவ்வளோ நாட்டுக்கட்ட மாதிரி இருக்க, செக்ஸியாக இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அங்கங்கே தடவைனா என்ன பண்ணுவேன்? அது வந்து என்ன அப்பயும் வந்துட்டு அப்படியே உன் தங்கச்சியும் இல்லைன்னா உங்கள் அக்கா அப்படி தாரை பார்த்து கொடுத்துருவேன் அவங்ககிட்ட. யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாயே நீங்கள்லாம் பண்ணாலும் பண்ணுவீங்கடா ப்ரோ. நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம் ப்ரோ. ஓ அப்படிலாம் பண்ண மாட்டீங்க, ஆனால் நீங்கள் மற்ற பொண்ணுங்ககிட்ட பசங்கக்கிட்ட இப்படி பண்ணுவீங்க அப்படி தானே? அதே உங்கள் வீட்டு பொண்ணுன்னா அவங்களால பொறுக்க முடியாது, அங்கே இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ப்ரோ தப்பாக பேசாதீங்க ப்ரோ, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம். என்னடா தெரியாமல் பண்ணிட்டீங்க? உன் மைண்ட்லேயும் உன் மனசுலையும் அது இருந்தனால தானே நீ கேட்ட. அது வந்து அவன் வீட்டில் இப்படி தான் வளர்த்தாங்களா? நீ உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கால் பண்ணீங்க, நான் பேசுகிறேன். உன் பையன் நைட்டு 12 மணிக்கு வந்து என்கிட்ட ஒன் டேக்கு எவ்வளோ செக்ஸியாக இருக்கேன் நாட்டுக்கட்டையாக இருக்கான்னா வந்து கேட்குறான். அப்படியா உன் பிள்ளைய வளர்த்த? ஸோ அவ்வளோ காஜா அவன் சுற்றுறான் அப்படின்னு நான் கேட்பேன். கேட்கட்டா சொல், கேட்கட்டா? வேணாம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், வீட்டிலலாம் தெரிஞ்சால் எனக்கு ஒன்றே போட்டுருவாங்க. ஓ அவ்வளோ பயம் இருக்குல்ல? என்னம்மா சரி நீ வந்து இப்படிலாம் கேட்டுட்ருக்க? அவ்வளோ பயம் இருக்குது. வீட்டில் தெரிஞ்சால் அப்படிலாம் பண்ணுவாங்களேன்னு அவ்வளோ பயம் இருக்குது. என்ன அப்படி இவ்வளோ காசில் சுற்றிட்டு இருக்க நீ? சொல்லு ப்ரோ. அது வந்து இதுக்கு மேலே இப்படிலாம் பண்ண மாட்டேன் ப்ரோ, ஐம் ரியலி சாரி. இதுக்கு முன்னாடி நீ எத்தனை பொண்ணுகிட்ட இப்படிலாம் பண்ணியிருப்பேன். அவங்கள நீ அக்கா தங்கச்சியாக நினச்சிருக்க மாட்டேன், நினைவும் மாட்டேன். ஏன்னா அவங்களாம் அப்படி ஒரு ஐட்டம் உனக்கு முன்னாடி அப்படி தானே? ஆனால் உன்னோட வீட்டில் இருக்கவங்களாம் அப்படி உனக்கு குத்து விலகு அப்படி. சரி உங்களெல்லாம் இப்படிலாம் சொன்ன மாட்டேன், உனக்கு ட்ரீட்மெண்ட் நான் பார்க்குறேன் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அங்கே இருக்க ஒரு கட்டையை எடுத்துகிட்டு ஸோ எல்லாத்தையும் அடிக்க போகிறான். ஸோ இப்போ அவங்களாம் ப்ரோ அதான் சாரி கேட்டோம்ல, அப்புறம் ஏன் ப்ரோ இப்படிலாம் பண்ணுறீங்க? அதுவும் மண்டைக்கெலாம் ஏறாது, இப்படி சொன்னால் தான் ஏறும். அடுத்த டைம் ஏதாவது பொண்ணு பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடணும், தெய்வம் மாதிரி பார்க்கணும். என்ன பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, இந்த மாதிரியெல்லாம் நீ ஒரு பார்வை பார்த்த மௌனி அந்த கண்ணே நோண்டி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையுமே அடிக்கிறான். ஸோ அந்த பசங்க வழி தாங்க முடியாமல் நம்ம தயாங்கோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க 5 பேருமே. ஸோ எங்களை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம்லாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த டைம் நம்ம தயாங்கோட ஃப்ரெண்டும் வந்துட்டான், சேம் டைம் போலீஸும் வந்துருச்சு. ஸோ நம்ம போலீஸை பார்த்தோன்னே தயாங்கோட ஃப்ரெண்டுக்கு செம்ம ஷாக்கு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவங்க 5 பேருமே நம்ம தயாங்கோட காலில் விழுந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு வெளியே வந்திருப்பாங்க, அங்கே நடக்கிற சீன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு போலீஸ்க்கும் கால் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நைட்டில் வந்துட்டு ஒரு வண்டி இப்படி வெடிச்சோன்னே எவ்வளோ பெரிய சத்தமாக கேட்டிருக்கோம். ஸோ அதனால் போலீஸ்க்குலாம் கால் பண்ணி ஏதோ பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் அங்கே வந்து அந்த 5 பேர்த்தையும் கூப்பிட்டு போயிட்டு விசாரிச்சு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இந்த மாதிரிலாம் சொன்னோம். ஸோ அதுக்கு அந்த அந்த சார் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி நம்ம தயாங்கியே கூப்பிட்டு போயிடுறாங்க கையோட. ஸோ நம்ம தயாவோட ஃப்ரெண்டு கூட போயிடுறான். ஸோ இப்போ அந்த காரில் போயிட்டுருக்கும் போது கேட்குறான், டேய் மயிறு எதுக்குன்னா உனக்கு தேவையில்லாத வேலை, அவங்க கமெண்ட் பண்ணிட்டு போனால் விட்டுடா, எதுக்குடா இப்படிலாம் பண்ணேன்? ஓ இந்த மாதிரி உன் தங்கச்சி நாளை பின்ன ஒருத்தன் இதே மாதிரி கூப்பிட்டா நீ என்னடா பண்ணுவேன்? அவன் அங்கே இருக்கவே மாட்டான், அதே தான் நானும் இப்படி பண்ணேன். டேய் அது வேற இது வேறடா, அது வேற இது வேற இல்லை, எல்லாம் ஒன்று தான், மூடிட்டு வரியா? டேய் ஆல்ரெடி உங்கள் அப்பா வேற கானில் இருப்பான், உங்கள் அப்பா வேற என்ன பண்ண போகிறான்னு தெரில, எனக்கு ஒரே பயமாக இருக்குடா, அவனை பார்த்தாலே நீ எப்படியே ஒரு மாதிரி வயிறெல்லாம் கலக்கி விட்டுரும். இதில் நீ வேற இங்கே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி இருக்க, இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. ஏய் பொத்திட்டு உட்காரு, என்ன ஒன்றும் நடக்காது, நான் ஒன்றும் கொலைலாம் ஒன்றும் பண்ணலையே, அவன் தப்பு பண்ணால் நான் தட்டி கேட்டேன் அவ்வளோதான், மற்றபடி நம்மலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. டேய் நீ என்னமோ பண்ணுறான், அதில் என்னையடா இழுக்கிற? மச்சான் நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதெல்லாம் உனக்கும் பண்ணுவேன். மயிராண்டி உன்னெல்லாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு வச்சது என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. ஸோ அப்படியே மார்னிங் ஆகிடுச்சு, மார்னிங் தான் வந்துட்டு கேஸ்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தயாங்கோட ஃப்ரெண்டு 2 பேருமே அங்கே இருக்க பெஞ்சில் வந்துட்டு அப்படியே தூங்கியிருப்பாங்க. ஸோ அந்த 5 பசங்களையும் வந்துட்டு அங்கே தான் உட்கார வச்சுருப்பாங்க. இப்போ உள்ள ஏசி வந்தோடனே ஸோ அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு சல்யூட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஏசி வந்து இவங்களெல்லாம் பார்த்துட்டு, என்ன கேஸு, எதுக்கு இங்கே உட்கார வச்சுருக்கீங்க? சார் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கேஸ் இல்லை சார், அந்த 5 பசங்க இந்த பையனை போட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இந்த பையன் அந்த பசங்களோட பைக்கெல்லாம் வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணி விட்டு ஃபுல்லாக வந்துட்டு அடித்து போட்டிருக்கான், அவ்வளோதான் சார். ஓ அந்த பையனை உள்ளே கூப்பிட்டுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படியே அந்த ஏசி வந்துட்டு நம்ம தயாங்க பார்த்துட்டு ஸோ அப்படியே அவரோட ரூமுக்கு போகிறாரு. ஸோ இப்போ நம்ம தயாங்க எழுப்பிட்டு, ஹலோ தம்பி, என்னாச்சு, நாங்கள் கிளம்பலாமா? தம்பி இப்போ தான் ஏசி வந்தார், உங்களை உள்ளே கூப்பிட்ருக்காரு, போய் பேசுங்க. ஐயோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படியே நம்ம தயாங்கோட ஃப்ரெண்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஏசி வந்துட்டு, சொல்லுங்கள் கிம் தயா, ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மிஸ்டர் ரவுடி? ஏசி சார் இங்கே பாருங்கள், என் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த பசங்க தான் என்னை கமெண்ட் பண்ணாங்க, அதுக்கு நான் அவங்கள அடித்தேன் அவ்வளோதான். ஓ கமெண்ட் பண்ணதுக்கெல்லாம் அடிப்பீங்களா? சொல்லுங்கள். சரி ஓகே, நான் அவங்கள கமெண்ட் பண்ணுறேன், என்னையும் அடிப்பீங்களா? கண்டிப்பாக அடிப்பேன். என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டு ஒன்று பேசாதீங்க, ஓகே? தயாங்க அமைதியாக பேசுகிறான். நீ கம்மனு இல்லை என்ன? இங்கே பாருங்கள், என் மேலே எந்த தப்புமே கிடையாது. அவன் நைட்டில் யாரெல்லாம் தனியாக வெளியே நிற்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் போயிட்டு 1 டேக்கு எவ்வளோ, என் கூட வரியா அப்படி இப்படின்லாம் கேட்டுட்ருக்கான். ஸோ அதே மாதிரி என்கிட்டையும் வந்து கேட்டான், அதுக்கு நான் அடித்தேன், அதில் ஏன் தப்பு ஒன்றும் இல்லையே. ஓ இதான் மேட்ரா? ஓகே, இதில் அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கொடுக்குறான். ஸோ எழுதி கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன். மிஸ்டர் தயா, இதுக்கப்புறம் நல்லா படிக்கிற வேலையை பாரு, இந்த மாதிரிலாம் ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், அடுத்த டைம் புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், ஒன்றையும் உள்ளே தூக்கி வச்சுருவேன். நான் ஒன்றும் உங்களை அப்பாவாலாம் பார்க்கல, ஓகே?
நீங்கள் எனக்கு ஆர்டர் போடாதீங்க. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். என் வேலை என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். தயாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு சார் அது வந்து நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். அவன் என்ன பண்ணாலும் அவனை மட்டும் கேளுங்க. நான் எதுவுமே பண்ணல சார். அவன் என்ன பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க உங்கள் ஆள். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவன் மட்டும்தான் பிரச்சனை பண்ணான்னா அவனை மட்டும் தூக்கிட்டு வாங்க. ஈரை தூக்கிட்டு வர வேண்டாம். ஓகே? ஓ, உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல வர? ஆமாம் சார், எல்லாமே உங்கள் பையன் பண்ண தப்பு தான், ஏன் தப்பு எதுவுமே இல்லை. சரி, இங்கேருந்து கிளம்பு. அப்புறம் அவன் நல்லா படிக்கணும், அந்த வேலையை மட்டும் அவனை பார்க்க சொல்லு. சார் அந்த கவலையே வேணாம் சார், நான் அவனை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கிறேன் சார். ஓகே, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம தயாவோட ஃப்ரெண்டு அங்கே வந்து போகிறான். ஸோ தயாவோட அப்பா லைட்டாக சிரிச்சுட்டு ஸோ அப்படியே வந்துட்டு அந்த பசங்களை பார்க்க போகிறாரு. ஸோ அந்த பசங்களை அப்படியே வந்துட்டு வாயிலேருந்து பிளட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க அடி வாங்கிட்டு. ஸோ இப்போ அந்த பசங்களை பார்த்துட்டு எவ்வளோ தைரியம்தான், என் பையனையே கமெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 5 பசங்களும் என்னது உங்கள் பையனா, ஐயோ சார் உங்கள் பையனை தெரிஞ்சுன்னா கமெண்ட் கூட பண்ணிடுங்க, திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டோம் சார். உங்கள் பையனே எங்களுக்கு நல்ல ஒரு பாடம் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் எங்களை விட்டுருங்க சார். ஸோ இப்போ அங்கே இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சார் ஆல்ரெடி பாவம் சார், ஸோ நம்ம தம்பியே வந்துட்டு நல்லா வந்துட்டு அடிச்சிட்டாரு நேற்று நைட்டு. ஸோ எப்படியும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்படியே வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் சார். இதுக்கப்புறம் இவங்களாம் பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன். பார்க்கவே வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. நீ சொல்கிறதும் சரிதான்யா. சரி, இவங்களை பத்திரமா போய் ஹாஸ்பிட்டல் விட்டு ஸோ உங்களுக்கான செலவெல்லாம் பார்த்துட்டு கொண்டு போய் பத்திரமா வீட்டில் விட்டுட்டு வாங்க. அண்ட் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி விட்டுட்டு வாங்க. ஓகே சார்? அதெல்லாம் வேணாம் சார், மூடிட்டு இங்கே நினச்சிப்போ. இதுக்கப்புறம் இங்கெல்லாம் பேசுனீங்க உள்ளே கூப்பிட்டு போய் லாடம் கட்டிடுவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த பசங்களும் வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அவங்க வந்து எழுந்து போகிறாங்க. ஸோ இப்போ தேவோட அப்பா வந்து தேவ அம்மா கால் பண்ணிட்டு ஹலோ சொல்லுங்கள், இப்போ கால் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லடி, உன் பையன் நைட்டு ஃபுல்லாக ஸ்டேஷனில் தான் இருந்திருக்கான். என்னங்க சொல்கிறீங்க, என்ன பிரச்சனை, இந்த டைம் என்ன பண்ணான்? ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை தான். நைட்டு யாரோ ஒரு பசங்களாம் வந்துட்டு நம்ம தயாங்கிட்ட வம்பு வளர்த்துருக்காங்க. ஸோ அவன் நல்லா திட்டி விட்டு அடிச்சு விட்டு எல்லாம் பண்ணி விட்டுருக்கான். ஸோ இப்போ வந்து காலேஜ்லாம் போயிருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுற, ஜாக்கோட வீட்டுக்கு போயிட்டு ஸோ அவன் எப்படி இருக்கான் என்னெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு கூடயே இருந்து எல்லாமே பண்ணி கொடுன்னா. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன், இப்போயே கிளம்புறேங்க நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் தயாங்கோட அம்மா ஸோ வீட்டில் மேட்ஸ் கிட்டலாம் சொல்லிவிட்டு ஸோ என்னென்ன ஒர்க் அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க போய்ட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு ஸோ ஜாக்கோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா ஸோ நம்ம ஜாக் அண்டு தயா 2 பேருமே வந்துட்டு ஸோ அப்படியே வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீடு கொஞ்சம் தூரம் தான், ஓகே, நடந்து கூட போயிடலாம். ஸோ ஒரு 1/2 கிட்ட ஆகும். ஸோ 2 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தயாங்க வந்துட்டு அவ்வளோ கடுப்பாக இருக்குடா, காலங்காத்தாலேயே வந்து இவரோட திட்டுவானோன்னு என் தலையெழுத்து. சரி விடு மச்சான், பார்த்தேன் அண்ணன் இன்னைக்கு காலேஜ் போகணுமாடா ஜாக்கு? தரல, போவோம், முடிவு பண்ணுவோம் அண்ணன், போயிட்டு 1 வீக்கா இல்லை 1 மந்த்தான்னு பார்ப்போம். டேய் எப்பட்றா நீ என்னோடய மைண்ட் செட் அப்படியே படிக்கிற? எனக்கு தெரியாதா என் மச்சான் இப்போ நேரம் என்ன நினச்சிட்ருப்பான் அப்படின்னு. சரி மச்சான், நம்ம நீ போகலாம் அண்ணன், முக்கியமான வேலை ஒன்று இருக்குது காலேஜில். ஸோ நெக்ஸ்ட் வீக் வர ஒரு ஃபங்க்ஷன் வருது, மஜா பண்ண வேண்டாமா? ஆமாம்ல, அது வேறு மறந்துட்டோம். சரி மச்சான், நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே காலேஜுக்கு மாதம் என்ட்ரி கொடுக்குறோம். சரி, ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுறது, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, இன்னொரு எங்கள் அம்மா அங்கே வந்துருக்கும். எப்பட்றா? அதெல்லாம் அப்படி தான், இதோ உள்ள ஒரு மனுஷன் பேசினார்ல, அவர் அப்படியே அவன் பொண்டாட்டி கால் பண்ணி சொல்லியிருப்பார், அவன் பொண்டாட்டி என்ன ஆச்சு ஏதாச்சும் என் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கும் நேரம். வா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம், சாப்பிட்டு அப்புறம் பொறுமையாக கிளம்புவோம். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்து பார்க்க கரெக்டாக அவங்க அம்மா வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ நம்ம தயாங்க பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு ஐயோ தயாங் நல்லா இருக்கல, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஐயோ அம்மா ஒன்றும் இல்லைம்மா, என்ன அவங்க புருஷன் சொன்னானா? டேய் நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு. எனக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா, சரி வா வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் அண்டு தயாங் 2 பேருமே வந்துட்டு தயாங்கோட அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 2 hours ஸ்கிப் ஆகுது. இப்போ தயாங்கோட காலேஜ் தான்.
ஸோ காலேஜில் வந்துட்டு 2 பேரும் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம தயாங் அண்ட் ஜாக். இப்போ ஒரு பையன் வந்துட்டு முன்னாடி என்ன சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாருங்கள் காய்ஸ், இன்றைக்கி வர்றது ஒரு புது லெக்சர் தான். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த சார் வந்துட்டு வரமாட்டார். ஸோ இவர் கொஞ்சமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ரூட் டைப் கூட. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, ஓகேவா? உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு உட்காந்துடுறான். இப்போ நம்ம தயாங் அண்ட் ஜாக், அவன் அவ்வளோ பெரிய மைண்டாண்டியா, என்னமோ பிடிங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, நானும் அவனான்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துட்டு. ஸோ அவன் வந்துட்டு அப்படியே இந்த சிட்டிங் பெஞ்சில் உட்காந்துட்டு, ஸோ ரைட்டிங் பெஞ்ச் மேலே வந்துட்டு அப்படியே அவனோட காலை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் நம்ம ஜாக்கு, டேய் மச்சான், இனி அந்த லெக்சரை நம்ம ஓட விடுறோம். ஆமாம், நீ ஓட விடுறோம், ஏன்டா ஃபஸ்ட் நாளே இப்படி இருக்குன்னு அவன் கதறணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே 2 பேரும் வந்துட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருக்காங்க. அந்த கிளாஸ் மொத்தமாக வந்துட்டு சைலண்ட்டாக இருக்குது. அந்த கிளாஸில் சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த சைலண்ட்டை கலைக்கிற மாதிரி நம்ம ஜாக் அண்டு அவன் வந்துட்டு மொக்கையான ஒரு ஜோக்கை சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ அப்படியே உள்ளே ஒருத்தர் என்ட்ரு ஆகுறாரு. அந்த பர்சனை பார்த்துட்டு அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாம், அவங்க பாருடி எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, சே இவரை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான், இந்த இயர் ஃபுல்லாக என்ன, ஐயோ நான் டெய்லியும் காலேஜ் வருவேன், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு. இப்போ பாய் சைட் பார்த்தான், டேய் என்னடா அவன் நம்மளுக்கே டஃப் கொடுப்பான் போல், இப்படி இருக்கான். பட் யாங்க இதெல்லாம் கேட்டுட்டு, எவன்டா அவன் அவ்வளோ அழகாக இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த போர்டை பார்க்குறான். ஸோ அவர் வந்துட்டு அப்படியே டாபிக்லாம் எழுதி போட்டு, ஸோ அந்த சாப்டருக்கான டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே எழுதிட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேசிக்லாம் முன்னாடி இருந்த சார்ஸ்லாம் சொல்லியிருப்பார். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி போட்டுட்டு அப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாய்ஸ் கேட்டோன்னே நம்ம தயாங் அப்படியே ஸ்டாச்சுவாயிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான் அவரையே. ஸோ அவர் எழுதி போட்டு அவர் அப்படியே இந்த புக்கை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாரு அந்த கிளாஸ் ரூமை. ஸோ அவரோட ஐஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்க நம்ம தயாங்க தான். அவரும் ஷாக்கு ப்ளஸ் நம்ம தயாங்கும் ஷாக்கு. ஸோ இப்போ நம்ம தயாங்க அப்படியே வாயை பிறந்து பார்த்துட்ருக்கான். இப்போ நம்ம ஜாக்கு, டே எதிட்டு அப்படியே வாயை பிறந்து எதுவும் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபிகரை பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்க. மச்சான், அது வந்து அவன் எவன்டா, அதான் அங்கே நிற்கிறான் பாரு, அவன் தான். அவனுக்கு என்னடா, டே தயாங்கா, இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம்ல, எங்கேயோ பேசியிருக்கோம் நம்ம இவர்கிட்ட. எங்கே மச்சான் நம்ம பேசணும் அதை? கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு. சங்குக்கா யாரடா? அது அவன் பேருடா. ஓ சங்குக்கா அவன் பேர். மச்சான் ஞாபகம் வந்துச்சு, நேற்று பார்ட்டி இல்லை, நான் கூட ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறம் நீ போய் அவன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் கூட ஒரு டேர் வந்தது, நீங்கள் 2 பேரும் பண்ணீங்களே, அதான் அந்த கிஸ்ஸு, அந்த பையன் தானே அது? கொஞ்சம் நேரம் போத்திட்டு உட்காருறியா? நானே அவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லெக்சர் கூட தெரியாமையாடா கிஸ் பண்ணிட்டு இருந்தேன். போத்திட்டு உட்காரு. என்ன இவன் இங்கே என்ன பண்ணுறான்? ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு, இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்குது. ஸோ லைக் 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிறாங்க, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தயாங்கோட ரியாக்ஷன் தான் சேம் நம்ம ஜங்குக்கோட ரியாக்ஷனும். ஸோ அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே தயாங்க இக்னோர் பண்ணிட்டு ஸோ அப்படியே அவன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே அந்த 1 hour கிட்ட அந்த கிளாஸ் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து பிரேக் டைம். இப்போ நம்ம தயாங்க அப்படியே ஸ்டில் அப்படியே தான் உட்காந்துட்ருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் ஸோ பேக் பண்ணிகிட்ருக்கான். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ நம்ம ஜாக்கும் போயிட்டான். இப்போ அந்த கிளாஸில் இருக்கிறது நம்ம தயாங்க அண்டு ஜங்குக்கு தான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அங்கேருந்து போகலான்னு பார்க்குறான். கரெக்டாக டோர் கிட்டே போனதும் அப்படியே ஒரு சவுண்ட், ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு, என்ன இல்லை அவகிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ லைக் நம்ம தயாங் வந்துட்டு அந்த ரைட்டிங் பெஞ்ச் மேலே வந்துட்டு காலை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி திமிராக கூப்பிட்றான். பட் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே அதை இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான்.
ஒருத்தான் நான் கூப்பிட போயிட்டாருங்க இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயாவும் வந்துட்டு இப்படி ஜங்குக்கு பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஜங்குக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக அவனோட கேபினுக்கு தான் போயிட்டுருக்கான். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கேபின் கேட்டிருப்பான், அதனால் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம தயாவும் நம்ம ஜங்குக்கு பின்னாடியே போயிட்டு ஸோ அந்த கேபினை ஓப்பன் பண்ணிட்டான். உள்ளே யாருமே இல்லை. ஸோ இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு ஜங்குக் எங்கே இருக்கா, நான் இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது ஸோ நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே அந்த கேபினை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ அப்படியே வந்து நிற்கிறான் அப்படி நம்ம தயாங்க்கு பின்னாடி. ஸோ நம்ம தயாங் வந்துட்டு எங்கே போனான், அவன் உள்ளே தானே வந்தான், அதுக்குள்ளே மாயமாக மறைஞ்சிட்டான், பெரிய வித்தகாரன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேயே வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படி நம்ம தயாங் வந்துட்டு இந்த ஜங்கு கூட ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். அவனுக்கு பின்னாடி நம்ம வந்துட்டு நம்ம ஜங்குக்கு நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ தயாங்கோட காதுக்கிட்ட போயிட்டு எங்கே என்ன பண்ணுற பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம தயாங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் அந்த டேபிளோட தயாங்க பிங்க் பண்ணிட்டு எங்கே என்ன பண்ணுறது, அது அது நான் கேட்கணும், நீ என்ன பண்ணுறீங்க, என்னை ஃபாலோ பண்ணிருக்கியா நீ சொல்லு, என்னமோ நேற்று நைட்டு அந்த மாதிரி நடந்ததுக்கெல்லாம் இப்போல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஹே என்னடா என்ன நினச்சிட்ருக்க, நான் வந்துட்டு நேற்றே சொன்னேன் நான் வந்து ஒரு காலேஜில் லெக்சராக இருக்கேன் அப்படின்னு, மறந்துட்டியான்னு. அது அது வந்து இந்த காலேஜில் நீ சொல்லவே இல்லையே. ஆமாம், இங்கே தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்றும் எதிர்பார்க்கல பேபி பாய். ஜங்குக் நீ ஓவராக பண்ணுற, நான் எப்போ உனக்கு பேபி பாய் ஆனேன், என்னை பார்த்தா என்ன பேபி பாய் மாதிரியா இருக்குது. ஆமாம் நான் பேபி பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரான். ஸோ நம்ம தயாங்க என்ன பண்ணுறீங்க, நான் எதுவும் பண்ணலையே, நீ தான் ஏதோ கேட்குற போல் அதான் பண்ணலான்னு வந்தேன், நான் ஒன்றும் கேட்கலையே. ஓ எதுவும் கேட்காம தான் என் பின்னாடியே வந்தியா குட்டி போட்டு போன மாதிரி. அது உன்கிட்ட எதுக்கு இங்கே வந்தால் அதெல்லாம் கேட்க தான் நான் வந்தேன், நீ இப்படிலாம் பண்ணாத. சார் வெளியே பார்த்தா சிங்க மாதிரி இருக்கீங்க, என்கிட்ட வந்தால் மட்டும் பூனை மாதிரி இருக்கியே, எப்படி? அது நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். இல்லை எத்தனை நைட்டெல்லாம் பார்த்தேன், அந்த பசங்க நடித்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ நீ அங்கேருந்து போகலையா? உன்னை எப்படி நான் தனியாக விட்டு போவேன் சொல்லு பார்ப்போம். அதெல்லாம் விடு, நான் இங்கேருந்து போகணும், என்னை விடு. ஓ அவ்வளோ சீனெல்லாம் உன்னை விட மாட்டேன், என்கிட்ட நீயா தானாக வந்து மாட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை விடுவேன் சொல்லி பார்ப்போம். சங்கோ எங்கே பாருங்கள், உங்களுக்கு எனக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, நீங்கள் யாரோ நான் யாரோ, ஜஸ்ட் ஸ்டேஞ்சராக நம்ம பார்த்தோம், நம்மளுக்குள்ளே அது தெரியாதனமாக நடந்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் யாரோ நான் யாரோன்னு சொல்லியாச்சு. மறுபடியும் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போது நீ யோசிக்கலையா, நீ யாரோ நான் யாரோன்னு சொன்னதுக்கப்புறம் நீ எதுக்கு இப்போ வந்து என்கிட்ட வந்து பேசுகிறேன்? இப்படி நான் உன்னை பிடிச்சி வச்சுட்டு இருக்கும் போது நீ இங்கே நின்றுட்டுருக்க, தள்ளி விட்டு போக வேண்டியது தானே? ஆமாம்ல, அது அது வந்து என்னால் வந்துட்டு அது ஏன்னு தெரியல, என்னால் முடியல. அப்போது ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிடுக்கு உனக்கு எனக்கும், புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ நவுறு, எதுக்குன்னு இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறேன். சரி நான் வந்தேன், ஒரு கிஸ் வச்சு கொடுத்துட்டு போயேன். என்ன நினச்சிட்ருக்கேன், நானும் உன் லவ்வரா? கிஸ்லாம் கேட்குறேன்ட்ட. லவ்வர் இல்லை, பட் பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறேன் நான் ஒன்று. ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ. அதெல்லாம் முடியாதா? என்ன நீ சொல்கிறது? நான் உன்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல. ஓகே ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயாவோட ஹெல்ப்பை பிடிச்சி ஸோ அந்த டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு ஸோ அப்படியே தயாவோட லெக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே இன்னும் கிட்ட க்ளோஸில் வரான். ஸோ தயாவோட லெக்ஸ் மேலே அவனோட ஹேண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே தயாவோட நெக்கில் ஹேண்ட் வச்சுட்டு ஸோ அப்படியே தயாங்க கிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ நம்ம தயாங்க ஃபுல் கண்ட்ரோலில் மீறி நம்ம ஜங்குக்கோட கண்ட்ரோலில் வந்துட்டான். ஸோ ஜங்குக்கு என்னெல்லாம் பண்ணுறானோ அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துருச்சுருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே தயாவோட நெக்கில் அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணிட்டு ஸோ அப்படியே தயாவோட லிப்ஸ் கிட்டே வரான். ஸோ தயாங்க வந்துட்டு ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு தயாவோட லிப்ஸ் மேலே அவனோட ஹேண்ட் லைட்டாக வச்சு ப்ளே பண்ணிட்டு ஸோ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ நம்ம தயாவும் கிஸ் பண்ணிட்டான்.
ஸோ அந்த கிஸ் ரொம்ப டீப்பாகவே போயிட்டுருக்கு. ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறான்னா தேவோட இப்போ பிடிச்சி ஸோ இன்னும் அவன்கிட்ட க்ளோஸாக உட்கார வச்சுக்கிறான். ஸோ லைக் அவங்க 2 பேர் பாடி வந்துட்டு ரொம்ப டச்சில் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே தேவோட தாய்ஸில் வந்துட்டு அவனோட ஹேண்ட் வச்சு செம்மையாக ப்ளே பண்ணிட்டுருக்கான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம தேவம் ஃபீல் பண்ணிட்டு ஸோ அந்த கிஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீப்பாக கொண்டு போகிறான். உறையாமல் செய்த அங்கங்கள் நெஞ்சை முட்டி கொள்ளும், குறையாமல் செய்த பாகங்கள் கொஞ்சி குலவச் சொல்லும். அசைகின்ற சொத்துக்கள் உன்னில் ஏராளம், அசத்திடும் வித்தைகள் என்னில் தாராளம். அடமேலு தட்டை கீழு தட்டை ஈரம் செய்யும் நேரம், உயிர் மேலிருந்து கீழிறங்கி என்னென்னமோ ஆகும். இது தீண்டலுக்கும் தூண்டலுக்கும் இடையில் உள்ள மோதம். முத்தத்தேனில் மூழ்க